ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் கோவையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம். கடந்த 5 ஆண்டுகளில் 3வது முறையாக தேர்தலை சந்தித்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்று வருகின்றார். இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி மனித உரிமை துறையினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைத்துறை பொதுச் செயலாளர் இமயம் ரபதுல்லா கூறியதாவது, இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இணை செயலாளர் ஷெரீப், மாநில செயலாளர் சம்சுதீன், மாநில துணைத் தலைவர் குறிச்சி முகமது கனி, மாவட்ட அமைப்பாளர் சிக்கந்தர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனது பெயர் ரஹமத்துல்லா. நான் காங்கிரஸ் மனித உரிமை பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளராக மக்கள் பணியாற்றி வருகிறேன். தற்போது நடைபெற்று கொண்டிருக்க ஈரோடு இடைத்தேர்தல் எங்களுடைய பாசமிகு தலைவர் EVKS அவர்கள் மறைந்ததன் காரணமாக இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வருத்தத்துடன் பதிவு செய்துவிட்டு தற்போது வேட்பாளராக உள்ள திரு சந்திரகுமார் அவர்கள் காலை முதல் சுற்றிலிருந்து பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறார். இது இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்றே நான் கருதுகிறேன். தமிழ்நாடு என்பது பெரியார் மண், ஈரோடு மட்டுமல்ல. ஆகவே இது சீமானுக்கு விழுந்த செருப்படி என்று கருத வேண்டும். சீமான் ஃபஸ்ட்டு அவர் ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் ஒரு அரசியல் வியாபாரி. இந்த தமிழ் ஈழத்தை வச்சுட்டு அவர் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போனால் சீமான் ஒரு நடிகர், டைரக்டர் மட்டும் கிடையாது. ஆகவே அவருடைய இந்த திரைப்பட பாணியெல்லாம் தமிழக மக்கள்கிட்ட செல்லாது. அவர் டெபாசிட் இழப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இனி மேற்கொண்டாவது சீமான் அவருடைய போக்கை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று மக்கள் இந்த தேர்தலின் வாயிலாக, வெற்றியின் வாயிலாக இந்தியா கூட்டணிக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 2026 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனையின் அடிப்படையில் தற்போது இந்த வெற்றி வந்துள்ளது. 2026 தேர்தலிலே நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.